மகள் நியூப்ரமோ தமிழ் செல்வி ராஜாங்கத்துடைய உயிரை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்தி குத்துப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி. ஈஸ்வரி இருந்துட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னுவாங்க. குத்திட்டு போஸ் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அமைச்சு வச்சிருவாங்க. தமிழ் அப்படின்றாங்க. என்னால் ஒன்றும் முடியல அத்தன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ இவன் பண்ண வேலையில் இப்படி ஆகி போச்சு, இவனை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஒன்று போனா ஒன்று இவன் பிரச்சனையே இழுத்துட்டு வரான், இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் வர சொல்லி ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலேன்றாங்க. எப்படி உங்களுக்கு இது மாதிரி ஆச்சு, அது இல்லாத இவங்க இந்த கிட்ட எப்படி இருக்காங்க, நான் இந்த நர்ஸை பார்க்கவே இல்லை, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன், தயவு செஞ்சு உயிரை காப்பாத்துங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ் செல்விக்கு ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்றாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் ஆகக்கூடாது, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த போஸ் ஏன் இப்படி பண்ணி வைக்கிறான்னு தெரியல, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை இழுத்துட்டு தான் வராங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை ஈஸ்வரி எப்படி சமாளிக்க போறாங்க, அதாவது இது எல்லாத்துக்கும் காரணம் போஸ் தான் தெரிஞ்சா போஸை மன்னிப்பாங்களா இல்லையா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.